boys and girls, welcome to 100th learning. So 11th and 12th standard students இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி எப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி எப்பவுமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸும் வேரியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, டஃபா இருந்துச்சா, ஈஸியா இருந்துச்சா, ஸோ கொஸ்டின் பேப்பர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துச்சா, நம்ம படிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சா அப்படிங்கிற ஒரு ஃபுல் அனலைஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு பப்ளிக்ல எந்த மாதிரியான கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். So first 11th standard question paper பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, first 11th standard question paper பாருங்க. So 11thல 1 marks எல்லாம், so 11thல 1 marks எல்லாமே வந்து எல்லா கொஸ்டின்ஸ்மே வந்து புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. So மோஸ்டா எல்லாம் புக் பேக்ல இருந்து கேட்டனால அந்த அளவுக்கு எதுவும் டஃபா இருக்க மாதிரி எல்லாம் இல்ல இல்லையா? So எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு. So again going with 2 marks, 2 marks பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 24th question compulsory questionல கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இதுவும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கொடுத்தது தான் கேட்டிருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கொடுத்த எல்லா கொஸ்டினுமே இதுல கவர் ஆயிருக்கு. சோ நீங்க அதை செக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா எழுதிருக்கலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியானதுதான் இருக்கு. சோ ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன, ஜியூ, இது எல்லாமே நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, going with 3 marks. So 3 marks question, 33rd question compulsory question. Next பார்ப்போம். So இதுல radiation என்ன, the microscopes வந்து based on data sizes என்ன இருக்கு, so case analysis, so இது எல்லாமே வந்து just normal questionsல வர மாதிரி தான் இருக்கு. So இது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. So 33 compulsory questionல பாருங்க இந்த டைம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு அவுட்புட், so if elseல வச்சு இதோட கன்வர்ஷன் எப்படி இருக்கும், if கண்டிஷனல்ல சிங்கிள் கண்டிஷன் வந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. So இதுவுமே கொஞ்சம் ஈஸி தான். நீங்க இந்த சின்டாக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா எழுதிக்கலாம் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அண்ட் கோயிங் வித் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 5 மார்க்கை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் பைனரி வரும்னு சொல்லியிருந்தேன். அதே கொஸ்டின் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். சேம் கொஸ்டின் வாஸ் ரிப்பீட்டட். அண்ட் தென் பாத்தீங்கன்னா கம்பல்சரியா நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் போட்டு ஒரு கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாருங்க, ஒரு லென்த்தி ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இதுக்கான அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம பப்ளிக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு ப்ரோக்ராம் எழுத சொல்லலாம், எரர் கண்டுபிடிக்கிற மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் லூப் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ என்ட்ரி கண்ட்ரோல் லூப்ல இருந்து கேட்டிருக்காங்க. தென் பாருங்க டீபக் கொஸ்டின். சோ இதுவும் சொன்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது. சோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவுக்கு ப்ரோக்ராம் படிக்காம போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குட்டி டஃபரா ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் இது எல்லாமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு எல்லாமே ஓகேயா போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸி தான். ஸோ மாடரேட்டா தான் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டஃபா இருக்க மாதிரி இல்ல. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கோயிங் வித் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ் சேம் எல்லாமே வந்து புக் பேக்ல இருந்து தான் இருக்கு. ஸோ எதுவுமே வந்து டஃபரா இல்ல. அப்படி புக்கிங் சைட்ல இருந்தாலுமே வந்து ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. சோ இந்த சிம்பிள் எல்லாம் வந்து நம்ம நார்மலா 2 மார்க்ஸ் படிக்கும் போதே வந்து ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. சோ ரொம்ப டஃபராலாம் இல்ல. சோ 1 மார்க்ஸ்க்கு ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கோயிங் வித் 2 மார்க்ஸ். சோ 2 மார்க்ல பாத்தீங்கன்னு சொன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்க சொல்லியிருந்தோம். அண்ட் தென் வாட் இஸ் த ஆப்ரேட்டிங் தி பைத்தான்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க சொல்லியிருந்தோம். சோ இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. அண்ட் அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் கம்பல்சரியா சொன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லி, சோ அதுவுமே வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு. சோ அகைன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது இங்க வந்து பாருங்க, யூசஸ் ஆஃப் டேட்டா பேசஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் இன்சர்ட்டிங் அ வேல்யூ ஆஃப் அ லிஸ்ட். ஸோ லிஸ்ட்ல பத்தி எல்லாம் பார்த்துட்டு போங்கன்னு சொன்ன கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு. கோயிங் வித் 3 மார்க்ஸ் 33 கம்பல்சரி கொஸ்டின்ல பாருங்க சேம் அவுட்புட்ல வந்து இது சொல்ற மாதிரி. சோ இந்த கொஸ்டின் கம்பல்சரியா வரும், அவுட்புட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத நான் லைவ்ல சொல்லியிருந்தேன். சோ லைவ் கிளாஸ் கவனிச்சிருந்தா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரியான குட்டி குட்டி ப்ரோக்ராம் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னது கரெக்டா வந்திருக்கு. அண்ட் தென் வந்து நம்ம சொன்ன பியூர் இம்பியூர் ஃபங்க்ஷன் நிறைய டைம் நம்ம லைவ்ல பார்த்த கொஸ்டின். அண்ட் லிஸ்ட் ஆஃப் அல்காரிதம்ஸ் வந்து நம்ம அதே கேரக்டர்ஸ் ஆஃப் அல்காரிதம் பார்த்துட்டு போங்கன்னு சொன்ன கொஸ்டின்ஸ். நோட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ எல்லாமே வந்து ரிப்பீட்டடா இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து கொடுத்தது தான் வந்திருக்கு. ஸோ நீங்க அதை ரெஃபர் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா இருந்திருக்கும். கோயிங் வித் பார்ட் 4 5 மார்க்ஸ் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஸோ 36 கொஸ்டின் பாருங்க. இதை நான் கண்டிப்பா சொன்ன பேட்டர்ன் ஃபார்ம்ல வரும் அப்படிங்கறத. ஸோ இந்த நான் வந்து ஸ்டார் போடுறது 1 2 3 போடுறதுன்னு சொன்னேன். பட் இந்த இடத்துல வெல்கம் வேர்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தாலே இந்த வேர்ட் போட்டிருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணீங்களா, ஈஸியா இருந்துச்சா அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. ஸோ இதை பில்டிங் ஃபங்க்ஷன்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் லூப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இன்டர்ஃபேஸ்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன அப்படிங்கறத நான் லைவ்ல எடுத்திருந்தேன். ஸோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. அண்ட் சார்ட்டிங்ல சேம் பபிள் ஷார்ட் கொஸ்டின் கொஞ்சம் பாருங்க, இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். சேம் கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆயிருக்கு. ஸோ
நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ நீங்க படிச்சுட்டு போயிருந்தாலே, சோ 12த் ஸ்டாண்டர்ட்க்கு 90% ஈஸியா தான் இருக்கு. சோ ஈஸியான பேப்பர் தான். டஃப் இல்ல. 11த் கூட கம்பேர் பண்ணும்போது 12த் கொஞ்சம் ஈஸியாவே தான் இருந்திருக்கு. தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கியூ ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எஸ்கியூஎல் சோ இதுக்கெல்லாம் வந்து ஃபாலோயிங் ஆன பர்ப்போஸ் என்ன? இதோட பர்ப்பஸ் என்ன ஒவ்வொன்னுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இட்ஸ் என்டையர்லி என்ன பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்து 12த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈஸியா தான் இருந்திருக்கு. சோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு. சோ பேப்பர் எப்படி இருக்கு? எப்படி கேட்கறாங்கன்னு சொல்லி நம்ம குவார்ட்டர்லி, ஹால்ஃப் இயர்லி வச்சே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மாடலுக்கு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா படிங்க. அண்ட் பை த பை வந்துட்டு எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கோங்க. இனி வந்து ஜஸ்ட் இது லேக் ஆகாம கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. எனிதிங் யூ வாண்ட் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீட் யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் பை பை அண்ட் தேங்க் யூ.